மக்களே, மழையில நனைஞ்சிட்டு வந்தது இல்லாமா 2 பேரும் டீ குடிச்சிங்களா? ஆமா சித்தி, குடித்தோம். அஞ்சலி இன்னைக்கு வேற லெவல் ரைடு போல பைக்கில் போகும்போது மழை வந்தாலே தனி ஃபீல் தான். மழையில் நனையிறது பிரச்சனை இல்லை மக்களே, அதுக்கப்புறமா காய்ச்சல் வரக்கு முன்னாலே டேப்லெட் போடணும், இல்லைனா சூடாக காஃபி ஏதாவது குடிச்சிடணும். ஆமாம் அத்தை, எனக்குமே பயமாக தான் இருந்தது எங்கே காய்ச்சல் வந்துருமோ அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்து சூடாக டீ குடித்ததுக்கப்புறமா ஒரு தும்மல் கூட வரல. ஆமாம் மக்களே, நம்ம வரதுக்கு முன்னாலே ஏதாச்சும் பண்ணிட்டோன்னா ஒன்றும் இல்லை. போன வாரம் எல்லாம் எவ்வளோ ஹீட்டாக இருந்தது, இந்த வாரம் எப்பா என்ன மழை. அதான் ப்ரோ, மழை குளுத்தின்னு வீட்லயே ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்படிதானே? அது அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, ரியாவுக்கு உடம்பு முடியல, அதனால தான் இன்னைக்கு ஆஃபீஸ் வரல. நீ பதறாத ப்ரோ, நாங்கள் எதுவும் கேட்கல. டேய் டேய், 2 பேரும் மாறி மாறி கிண்டல் அடிக்கிறதுக்கு முன்னால நாங்கள் பெரியவங்க இங்கே இருக்கோன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்போ உங்கள் பையன் அஜய்க்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க டாடி? ஆமாம், உனக்கு எதுனாலும் அம்மா சப்போர்ட் பண்ணுவாளா? சரி, இந்த ரித்தி பைத்தியம் எங்கே போச்சு? ஆள் அட்ரஸே இல்லை, மழைன்னு குப்புறப்பட்டு தூங்கிட்டா. நல்ல மழை பெய்யுது குளிருதுன்னு சொல்லிட்டு இருந்தா. பெட்ஷீட் ஏதாவது எடுத்து மூடுன்னு சொன்னதுக்கு சின்ன பிள்ளைல அவ்வளோ ஒரு சொட்டு உண்டு, அதுதான் இப்போ வேணும்னு சொல்லி பீரோ மொத்தத்தையும் கலைச்சி போட்டுட்டு நான் தேடிட்டு அடக்கா. இனி அத்தை, அந்த பீரோல இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் நீங்க தானே மடிச்சு வைக்கணும். நான் ஒன்றும் மடிச்சு கொடுக்க மாட்டேன், வேண்டாம் மடிச்சு வைக்கட்டும். ரித்தி, இது என்ன கோலம்? ரித்தி, நீ பாக்கிறதுக்கு அப்படியே பூதம் மாதிரி இருக்கிய. ரித்தி, நிஜமாவே நீ பூதம் மாதிரி தாமா இருக்க. ஆமா, என்ன கலாய்க்கிறது கண்டன் கிடைச்சா மட்டும் எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க உடனே. அதான் என் பிள்ளைய கலாய்க்கணும்னா மட்டும் இவனை ஒன்று கூடிடுவானுவேன். அத்தை, இவ்வளோ நேரம் நீங்க பார்த்துட்டு தானே இருந்தியா? நான் சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு சப்போர்ட் பண்ண வாரீங்க பாத்தீங்களா? மாட்னியா? சரி, அவியலெல்லாம் விடுங்க. என் உயிர் தோழின்னு ஒரு ஓட்ட உருவான நிக்குது பாத்தீங்களா, அதுவாது எனக்கு சப்போர்ட் பண்ணுதா? எனக்கே ஒன்று பார்த்ததும் சிரிப்பு தான் வருது. ஆமா, நீயும் உடனே அவங்க கூட சேர்ந்து என்ன நல்லா கிண்டல் பண்ணு. நான் ரித்திக்கு தான்ப்பா சப்போர்ட்டு. யாரா அது ரித்தியை கலாய்ச்சது? ஆனாலும் உங்களுக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியல. சேச்சே, இன்னைக்கு ஃபுல்லா கண்டென்ட்டே நீ தான் ரித்திமா. போடா லூசு மாம்சு. என்ன யாரை பார்த்து லூசுன்னு சொல்லிய? உன் புருஷனை சொன்னா மட்டும் வரிஞ்சு கட்டிட்டு வந்துரு. ஒரு ஃப்ரெண்டை இப்படியெல்லாம் கேவலமா கிண்டல் பண்ணியாவ. உனக்கு ஒரு மனசாட்சி இருக்கா? நீ எல்லாம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஆமா, நல்ல சீரி. ஆனா மாம்சு, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. முன்னாலெல்லாம் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பா, இப்போ பாத்தியா உனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றா. எம்மா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டை நீயே வச்சுக்கோமா. இப்படி மாறி மாறி சண்டை போட்டு எவ்வளவு நாள் ஆகுதுல்ல? ஆமாம்மா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல்லா பிஸி ஆகிட்டோம். இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருக்கோம். இனிமே டெய்லி மாறி மாறி நம்ம ரித்தியை நல்லாவே கலாய்க்கலாம். ஆஹா, அது சரி. நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சிங்கிளா இருக்கிற என்ன வச்சு செய்யறீங்களா? நானும் கல்யாணம் பண்ணிட்டு என் ஜோடி கூட சேர்ந்து உங்களை வச்சு செய்ய தான் போறேன். பண்ணு ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, நாங்க எல்லாரும் அதுக்கு தான் வெயிட்டிங். அடி போடி. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. ரித்திக்கிட்ட ஃபோன்ல பேசி எவ்வளோ நாள் ஆகுது? இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாளோ? சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். ரிங் போகுது, எடுக்கையாலே என்னமோ. ஓ, என்ன குளுத்தியா இருக்குப்பா. இந்நேரம் யாரு கால் பண்றா? சூர்யாவா? சூர்யா அதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றான். ஹலோ ரித்திமா, என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே நல்ல மழை, ஒரே குளுத்தியா இருக்கு. அதான் சொட்டரை போட்டுட்டு தூங்கலான் இருக்கேன். ஓ அப்படியே, சரி சரி, நீ தூங்கியிருப்பான்னு நினச்சேன். என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? இவ்வளோ நாள் மேடம் என்ன பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்க, இப்போ தானே அன்பிளாக் பண்ணியிருக்கீங்க. அதான் ஃபோனில் பேசி ரொம்ப நாள் ஆகுதேன்னு ஃபோன் பண்ணேன். ஆஹா, அது சரி. இனிமே டெய்லி ஃபோனில் பேசலாம். அப்போது முன்னால் எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கலான்னு சொல்ல வர. நான் சொல்கிறதுக்கு அதான் அர்த்தம். சரி சரி, சாப்பிட்டியா? ஆமாம், நான் மழைக்கு சுட சுட பரோட்டா சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் இடியப்பம் சாப்பிட்டேன். அப்புறம் அப்புறம் ஒரு கப் பாலும் குடிச்சிட்டு ரூமுக்கு வந்தேன். லூஸு, அதை கேட்கல. ஓ, அடுத்து என்ன பேசுறதுன்னு கேட்டியா? ஆமாம். அதான் எனக்கும் தெரியல ரித்திமா, ஆனால் உன் வாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்கு. அப்புறம் வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆனால் நேரில் பேசும்போது கூட ஒரு நாள் இந்த கேள்வி கேட்டதில்லை. இப்போ ஃபோனில் பேசுறது கண்டென்ட் இல்லைன்னு சொல்லும்போது மட்டும் இதை கேட்குறல்ல.
ஐயையோ அப்படிலாம் இல்லை சூர்யா. இப்போ தானே உங்களுக்கு ஓகே சொல்லியிருக்கேன். முன்னாலே இருந்த டென்ஷனில் உங்களை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆஹா, என்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்தியா? ஆக உன் மனசில் என் மேலே காதல் இருந்து ஆனால் நீ தான் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி போன அப்படி தானே? அப்படி கூட வச்சுக்கோங்க. எப்படியும் அதுக்கான ரீசன் என்னன்னு ஒரு நாள் எனக்கு தெரியதானேமா போகுது. தெரியும் போது அதை பற்றி பேசலாம். இந்த டாப்பிக்கே ஃபஸ்ட்டு விடுவான் சூர்யா. அதுவும் சரிதாம்மா. ஆமாம், நீ எப்படி ஃபோன் பேசிகிட்டு இருக்கா? வீட்டில் ஐடன் யாரும் இல்லையா? 2 பேரும் இருக்கானுங்க. அவனுங்க பொண்டாட்டி பின்னாடி சுத்தவே டைம் இல்லை. இதுக்கடையில் என்ன இங்கே நோட் பண்ணிட்டு இருக்க போகிறானுங்க. அதுவும் சரிதான். ஆனால் 2 பேரும் என்னை ரொம்ப தான் கலாய்க்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கெல்லாம் என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. என்ன பேசுறதுக்குன்னு கண்டென்ட் கிடைக்காதனால ஒன்றை வச்சு செஞ்சுட்டாங்களோ? ஆமாம், என்ன தான் பொலன்னு பொழந்து கட்டினாங்க. ஆனால் என் உயிர் தோழின்னு ஒரு பிள்ளை இந்த வீட்டில் இருக்குது. அது கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலை. கல்யாணம் முடிஞ்சது புருஷன் பக்கம் நிற்குது. நான் அவனை லைட்டாக கலாச்சாரம் என்னன்னு என்கிட்ட வரிஞ்சு கட்டிட்டு வருது தெரியுமா? நீ தனியாக சிங்கிளாக மாட்டிக்கிட்டல. நானும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு என் ஜோடியோட சேர்ந்து உங்களை எல்லாரையும் நல்லா கிண்டல் பண்ணி வச்சு செய்கிறேன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கு என்ன சொன்னாவ எல்லாரும்? அதுக்கு தான் நாங்களும் வெயிட்டிங்னு சொல்கிறாங்க. ஆஹா, அதுக்கு தான் நாங்களும் வெயிட்டிங். நானும் அதுக்கு தான் வெயிட்டிங். ஆனால் கொஞ்சம் பொறுமை தேவை. எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்க, உனக்காக எத்தனை வருஷம்னாலும் வெயிட் பண்ணுவேன். லவ் யூடா. லவ் யூ டூமா. எனக்கு நல்லா குளிருது, தூங்கவா? சரிம்மா, நீ தூங்கு. குட் நைட் சூர்யா. குட் நைட்மா, நாளைக்கு பார்க்கலாம். பாய், வைக்கிறேன். பாய். எல்லோரும் தூங்கும் போது காதல் கண்ணில் தூக்கமில்லை. பொல்லாத காதல் வந்தால் அக்கம் பக்கம் பார்ப்பதில்லை. அன்பே உன் கண்கள் ரெண்டும் என் காதல் கண்ணாடி. தூங்கலையா? தூக்கம் வருது, ஆனால் நல்லா குளிருது. அப்போ இன்னும் கொஞ்சம் நெருங்கி படு. வயிறுவலி இப்போ இல்லைலா? லைட்டாக இருக்குது, ஆனால் அது தாங்குற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல. அன்னைக்கு மட்டும் என் வயிறு வலி அப்படி இருந்தது. அதுவும் இது நார்மல்னு நீ சொன்ன, நான் பயந்துட்டேன் தெரியுமா? நார்மல் தான். பீரியட்ஸ் ஃபர்ஸ்ட் டே எனக்கு ரொம்பவே வயிறு வலிக்கும். செகண்ட் டே, தேர்ட் டே எல்லாம் போக போக லைட்டாக பெயின் இருக்கும், ஆனால் ரொம்ப இருக்காது. ஆனால் எல்லா பொண்ணுங்களையும் நல்லா மதிக்கணும். எப்படிதான் இந்த வயிறு வலிலாம் தாங்குறீங்களோ? பொதுவாக ஆம்பளைங்க உடல் ரீதியாக நல்லா வலிமையாக இருப்பீங்க. ஆனால் பொண்ணுங்க நாங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப தைரியமாக இருப்போம். ஆமாம், நானும் முன்னாடி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நான் ஒன்றை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் உண்மையோன்னு தோணும். ஆனால் நான் ரொம்ப லக்கி தெரியுமா? அப்படியா? இதனால? நீங்கள் எனக்கு கிடச்சிருக்கீங்களா? என்ன நீங்கள் எவ்வளோ அழகாக கேர் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. என்ன ராணி மாதிரி வச்சுருக்கீங்க. இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும்? ஆஹா, அப்போ மேடம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களோ? ஹாப்பினா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்போ இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடுவோமா? இந்த 5 நாள் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறமா டபுள் ட்ரிபிளாக கொண்டாடிடுவோம். ஆஹா, ஜாலி ஜாலி. அஜய், அது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னம்மா? அது எப்படி கேட்கன்னு எனக்கு தெரியல. என்னடா இப்படி தயங்குற? கேளு. இந்த மந்தும் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி. நீங்கள் நான் ப்ரெக்னென்ட் ஆவேன்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தேன்னா அது எப்படி சொல்ல? கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய மந்து இந்த மந்தாக இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு தான் நான் நினச்சேன். நிஜமாவேவா? ஆமாம், இதெல்லாம் நம்ம கையில் இல்லையே. நம்ம அதுக்கான முயற்சியை மட்டும்தான் எடுக்கணும். மற்றபடி எல்லாமே கடவுள் கையில் தான். அப்போ உங்களுக்கு ஆசையே இல்லையா? ஆசை இல்லை அப்படின்னு கிடையாதுமா. கல்யாணம் முடிஞ்சது எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும். ஆனால் கடவுள் நமக்கு எப்போ கொடுக்குறாரோ நம்ம அப்போ தானே அதை ரிசீவ் பண்ண முடியும். அதுக்கு முன்னால் நம்ம இருந்துட்டு எனக்கு இல்லை நம்ம ஃபீல் பண்ண முடியாதுல்ல. ஐ லவ் யூ ஸோ மச் அஜய். நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் எவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. லவ் யூ டூமா. என்ன விலை அழகே, என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலை உயிரென்றாலும் தருவே, இந்த அழகை கண்டு வியந்து போகிறே, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே. மே கமின் சார்? எஸ் கமின். என்ன விஜய், என்ன தேடி வந்திருக்கீங்க? டெக்னிக்கலாக ஏதாவது ப்ராப்ளமா?
ஆமாம் சார், உங்கள் பர்சனல் ரூம் பக்கத்தில் ஒரு சிசிடிவி இருக்குல்ல, அது நேரத்திலேருந்தே ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகலையா? அது எப்படி திடீர்னு ஒர்க் ஆகாமல் போச்சு? சார், யாரோ ஒயரை உருவி விட்ருக்காங்க. ஒயரை உருவி விட்ருக்காங்கன்னா சிசிடிவி எப்படி ஒர்க் ஆகாமல் இருக்கும் நீங்கள் சொல்லலாம். ஒயரை உருவி விட்ருக்காங்கன்னு முதலே சொல்லியிருக்கணும் என்கிட்ட. சாரி சார், யாரோ வேணுன்னே உருவி விட்ட மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒருக்கா வந்து செக் பண்ணுறீங்களா? சரி, நான் வாரேன். ஆனால் நேற்றே உருவி விட்ருக்கு, நீங்கள் அதை இப்போமா பார்க்குறீங்க? சார், நேற்றுக்கு ஒரு ஆப்ரேஷனில் நீங்கள் பிஸியாக இருந்தீங்க. நான் ஒர்க் ஆகலைன்னு உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்தது தான், நான் எதுக்கு ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலான்னு போனப்போ தான் ஒயரை உருவி விட்ருக்காங்க சார். சரி, வாங்க போய் பார்ப்போம். சரி சார். என்ன விஜய், யாரோ தெரியாம தான் உருவி விட்ருக்காங்க. நீங்கள் இதுக்கு போய் இப்படி பயமுறுத்திட்டீங்களே என்ன? சார், நான் யாராச்சும் வேணும்னு உருவி விட்டுருப்பாங்கன்னு நினச்சிட்டேன் சார். சாரி. சாரி விஜய், நீங்கள் அப்படி சொல்லவும் நானும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி விஜய், நீங்கள் போய் உங்கள் ஒர்க் பாருங்கள். சார், அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலோட வெப்சைட் டொமைன் நாளையோட எக்ஸ்பயர் ஆகுது. அதை ரினியூவல் பண்ணணும். நம்ம டொமைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னோட கார்டு டீட்டெயில்ஸ் அதில் ஆட் பண்ணியிருந்தது ஆல்ரெடி இருக்கும்ல, அந்த கார்டு டீட்டெயில்ஸ் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓடிபி வரும்போது மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். சரி விஜய். பாவம், கொஞ்சம் ஹாஷாக தான் பேசிட்டோம். என்ன ஜெஸ்ஸி, காலையிலே கால் பண்ணியிருக்க? லீவ் வேணுமா? அதெல்லாம் இல்லை சூர்யா, ஒரு முக்கியமான இஷ்யூ, அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். இஷ்யூவா? என்ன இஷ்யூ? நம்ம ஹாஸ்பிட்டலில் சேலரி போடுறதுக்கு ஒரு 2 days முன்னால் எல்லாருக்கும் மெயில் வரும் அவங்க சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி. ஆனால் இந்த தடவை வந்த மெயிலில் எல்லாரோட சேலரியுமே மாறி மாறி வந்திருக்கு. ஹையர் பொசிஷன்ஸில் இருக்கக்கூடிய டாக்டரோட சேலரி எல்லாமே இந்தியன் லெவலில் இருப்பாங்களா, அவங்களோட சேலரி மாதிரி வந்திருக்குது. அதே மாதிரி இந்தியன் லெவலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்க நார்மலாக வாங்குறத விட ரொம்ப கம்மியாக சேலரி மெயிலில் வந்திருக்கு. சாரி ஜெசிகா, நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் எதுவும் ப்ராப்ளம் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி மாறி மாறி போயிருக்குது. நல்ல வேலை சூர்யா, ஆட்டோமேட்டிக்காக 2 days முன்னால் எல்லாருக்கும் மெயில் போகிறனால அந்த மெயிலை பார்த்துட்டு நம்ம கிளியர் பண்ணிடலாம். இதுவே சேலரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருந்தால் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஆமாம் ஜெசிகா, நான் இமிடியேட்டாக இதை சால்வ் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் நம்ம டெக் டீம் கிட்ட யாரும் இந்த ப்ராப்ளம் பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். சாஃப்ட்வேரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால தான் இந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்குது. எம்டி சைட்லேருந்து சாரி கேட்டாங்க அப்படின்னு ஒரு மெயில் மட்டும் போட சொல்லிடு. ஓகே சூர்யா, எல்லாருக்கும் உடனே மெயில் போட சொல்லிடுறேன். ஓகே ஜெசிகா, தேங்க்யூ ஸோ மச். இதே வேறு யாரும் இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா எல்லாரும் என்கிட்ட தான் சண்டைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் நீ அதை நீட்டாக ஹேண்டில் பண்ணுற. தேங்க்யூ ஸோ மச். இதில் என்ன இருக்குது சூர்யா நீ தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு? இது வரைக்கும் நீ சேலரியில் எதுவுமே எங்களுக்கு குறை வச்சதில்லை, கரெக்டாக எல்லாமே பண்ணுற. அப்போ இந்த டைம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா சாஃப்ட்வேரில் தான் ப்ராப்ளம், நான் அப்போவே கெஸ் பண்ணேன். ஓகேம்மா, நான் இமிடியேட்டாக இந்த ப்ராப்ளத்தை இன்றைக்கே சால்வ் பண்ணுறேன். ஓகே சூர்யா, நான் வைக்கிறேன். பாய். பாய். ரித்திக்கிட்ட கொடுக்கும்போதே நான் சொன்னேன் கரெக்டாக பண்ணுன்னு. அவள் எப்படி இவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருப்பா? இந்த சாஃப்ட்வேரை நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணப்போ எந்த மிஸ்டேக்கும் வந்ததில்லை. ரித்திக்கிட்ட கொடுத்ததும் எதுக்கு இவ்வளோ மிஸ்டேக் வருது? ஆனால் அவன் ஒன்றும் மக்கு இல்லை இவ்வளோ மிஸ்டேக் போடுறதுக்கு. ஒருவேளை யாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாளோ? எனக்கு மண்டே வெடிச்சிரும் போல இருக்குது. ஐ வாட் அ சர்ப்ரைஸ், நீயும் பிளாக்கு நானும் பிளாக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ கொஞ்சம் பதில் சொல்றியா ரித்தி? என்னாச்சு சூர்யா, வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. நீ ஃபர்ஸ்ட் என்னோட பர்சனல் ரூமுக்கு வா, நம்ம அங்கே போய் பேசலாம். ஓகே சூர்யா. சொல்லு சூர்யா, என்னாச்சு? ரித்தி, நான் உன்கிட்ட அக்கௌண்ட்ஸ் கொடுத்தது நீ யாருக்கிட்டேயா சொன்னியா? இல்லை, நான் யார்கிட்டயும் சொல்லலையே. யாருக்கிட்டேயும் சொல்லலையா? அப்புறம் எப்படி ரித்தி சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே மொத்தமாக மாறுச்சு? முந்தா நாள் நீ சொல்லி கொடுக்கும்போது எல்லாரோட சேலரி நான் அப்போவே செக் பண்ணிட்டேன். வாமுனால வச்சு தானே செக் பண்ணேன். அப்போ எல்லாமே கரெக்டாக இருந்ததே. ஆமாம், நானும் அன்னைக்கு உன் பக்கத்தில் தானே இருந்தேன். ஆமாம் சூர்யா, நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா, நான் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு என் பக்கத்தில் தானே உட்காந்துருந்த. ஆமாம், அப்புறம் எப்படி சேலரி டீட்டெயில்ஸ்லாம் மாறுச்சு? நீ ஃபஸ்ட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி நம்ம அதில் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். அன்னைக்கு உன் பக்கத்தில் வச்சு நான் செக் பண்ணிவிட்டு லேப்டாப்பை மூடி வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறமா நான் ஒருக்கா கூட இந்த ரூமுக்கு வரவே இல்லையே. சரி, நீ ஃபஸ்ட் அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணு. அதில் எத்தனை மணிக்கு எடிட் பண்ணியிருக்காங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் ரிப்போர்ட்டில் வந்துடும். அதுலேயும் நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளை தவிர வேறு யாராவது எடிட் பண்ணியிருக்காங்களான்னு. சூர்யா, இங்கே பார்த்தியா, நேற்று காலையில் யாரோ இதை எடிட் பண்ணியிருக்காங்க. எடிட் பண்ணவங்களுக்கு அவங்க எடிட் பண்ணது இதில் ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட்டில் அப்டேட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியலை. எடிட் பண்ணியிருக்கதை பார்த்தா பொறுமையாக உட்காந்து பண்ண மாதிரிலாம் இல்லை, தாறுமாறாக கையில் கிடச்ச நம்பர்ஸை போட்டு விட்ட மாதிரி இருக்குது. ஆமாம், காலையில் நம்ம எல்லாரும் வரதுக்கு முன்னாலே எடிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எத்தனை மணிக்கு எடிட் பண்ணியிருக்கு? கரெக்டாக நேற்றுக்கு 8:22 AM. யார் இந்த வேலையை பார்த்துருப்பா? ரித்தி, எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னது சூர்யா?
இப்போ ஜெஸ்ஸி இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னால டெக் டீம்லேருந்து விஜய் என்னை பார்க்க வந்தாரு. இந்த ரூமுக்கு வெளியே ஒரு சிசிடிவி இருக்குல்ல, அந்த சிசிடிவி ஒர்க் ஆகல, யாரோ அதோட ஒயரை கலத்தி போட்டிருக்காங்க சார்னு வந்து சொன்னாரு. நான் அவரு கூட வந்து பார்த்தப்போ நார்மலாக தான் ஒயர் கலந்து கிடந்து. சரி மாட்டி விடுவோன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டு இது நார்மலாக தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டேன். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. எப்போத்துலேருந்து சிசிடிவி ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்களா? ஆமாம், நேற்று காலையில் இருந்துன்னு தான் சொன்னார். இந்த ரூம் பக்கத்தில் ஒரு சிசிடிவி இருக்குது. இந்த ரூம் தெரியுற மாதிரி வேற ஏதாவது சிசிடிவி இங்கே இருக்கா? ஆமாம், என்னோட நார்மல் ரூம் இருக்குல்ல, அதில் ஒரு சிசிடிவி இருக்குது. ஆனால் அந்த சிசிடிவி இருக்கிறது யாருக்கும் ரொம்ப தெரியாது. அது நான் பர்சனலாக வச்ச சிசிடிவி. அதில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதோட கண்ட்ரோல் கூட என்னோட இன்னொரு லேப்டாப்பில் தான் இருக்குது. வேற ஏதாவது சிசிடிவி இருக்கா? எல்லா ரூமுக்கும் வெளியிலே இருக்குது. ஆனால் இந்த ரூம் தெரிகிற மாதிரி அந்த ஒரு சிசிடிவி மட்டும்தான் இருக்குது. அதுவும் எனக்கு தெரியும், வேற ஜெசிகாவுக்கு தெரியும், அப்புறம் இன்னும் 2-3 பேருக்கு தான் தெரியும். ரொம்ப யாருக்கும் தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு போய் அதை நம்ம செக் பண்ணோம். ஒருவேளை அந்த சிசிடிவியோட ஒயரையும் உருவி போட்டிருந்தாங்கன்னா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதோட கனெக்ஷன் என்னோட ரூமுக்குள்ளே இருக்குது. அவங்க உருவி போடுறதா இருந்தால் என்னோட ரூமுக்குள்ளே வந்து தான் பண்ணணும். சரி வா, அப்போ உடனே போய் அதை செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் அந்த லேப்டாப் என்னோட வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே. சரி வா, இப்போ உடனே 2 பேரும் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இல்லை, நம்ம போக வேண்டாம், யாருக்கிட்டையாவது கொடுத்துட சொல்லலாம். வேண்டாம் சூர்யா, நம்மளே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம், அதான் சேஃப். சரி ரித்தி, அப்போ உடனே கிளம்புவோம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ரித்திமா. எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறோமோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூர்யா, ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். உன்னை மாட்டி விடுறதுக்காக தான் யாரோ பண்ணுறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அது எப்படி நீ கரெக்டாக சொல்கிற? யாராவது அவங்களோட சேலரியை மாற்றி போடணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களோட சேலரியை மட்டும்தானே மாற்றிருப்பாங்க. இப்படி தாறுமாறு எடிட் பண்ணியிருக்க மாட்டாங்களே. நீ திங்க் பண்ணுறது கரெக்ட். அந்த சிசிடிவியை பார்ப்போம், யாருன்னு தெரிஞ்சிடும். அதை தாறுமாற எடிட் பண்ணியிருக்கதை பார்த்தாலே புரிஞ்சு யார் பண்ணியிருப்பான். ஆனாலும் ஆதாரத்தோட கையும் களவுமா உன்கிட்ட பிடிச்சி கொடுத்தாதான் சூர்யா எனக்கு நிம்மதியாக இருக்கும். இன்னொரு சிசிடிவி இருக்கிறனால நமக்கு ஆதாரம் ஈஸியாக கிடச்சிரும். சூர்யா, நான் பாட்டு உன் கூட கிளம்பி வந்துட்டேன். உங்கள் வீட்டில் என்ன யாருன்னு கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. வேலை விஷயமா ஒரு ஃபைல் எடுக்க வந்தோன்னு சொல்லிடலாம். சரி சூர்யா, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே. சேச்சா இல்லை. நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு அம்மா அப்பா கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்களா? அப்போ நம்ம எப்படி உள்ளே போகிறதுக்கு? என்கிட்ட இன்னொரு கீ இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே.